என்னதான் அழகு வடிதோ முன்னாடியும் பின்னாடியும் சீவரான் 300 தடவை சீவிக்கிட்டே இருக்கிறான். காலையில இருந்து ராத்திரி வரல இவனுக்கு இதே பழப்பா போச்சு. அப்படி போனா சிவரான், இப்படி போனா சிவரான், அது எப்படித்தான் போய் முடியுமோ? ராத்திரி இவன் சிநேகக்காரன் இருக்கானே, பாக்கு மாத்தல வெத்தலைய மாத்தல பாயே விரிச்சுட்டான். அவனுக்கு தொடப்பணம் தானே இவன். ஏண்டா நீ எவ்வளவுடா பாத்து வச்சிருக்கிற? பாக்குறதா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப 3 மாசம் முழுகாம இருக்கா டவுன்ல. சீவகட்ட பிஞ்சு போயிடும். அப்படி எவ்வளவு வாசல மிச்சா? பாட்டி நான் சொல்றதை கேளு. அவ என்ன மாதிரியே கிராப்பிட்டு இருப்பான். என்ன பர்சனாலிட்டி தெரியுமா? செருப்படுத்து தலைவலியா போட்டுடுவேன். அப்படி எவ்வளவு இங்கே வந்தா? அவ ஜாக்கெட்டே போட மாட்டாமா. முழங்கால் தெரிய அளவுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் போட்டிருப்பான். சுண்டு நான் ரத்தம் வரும். வெள்ளக்கார பொண்ணு. என்ன கலர் தெரியுமா? கட்டையில போறேன். இந்த குண்டனை தூக்கி உன் தலையில போட்டுடுவேன். அங்க என்ன கடவுடன் கத்திட்டு உட்காந்துருக்க நீ? வந்து நீ என்னடா சேர்ந்து சத்தம் போட்டு இருக்க? இல்ல காலையில ஒரு ஆள் நெஞ்சு வலின்னு வந்தான். நீங்க இல்லன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு ஏதோ மாத்திரை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை கேட்கங்காட்டி 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன திட்டுறாங்க? இல்லடா அவன் போய் சொல்றான். வாய திறக்காது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது மாதிரி தப்பண்ணாதுன்னு. என்னங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கண்டவங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு போல நீயே மருந்து திருட்டு உசுர விடலாமே. அவன் போய் சொல்றாங்க. பயமுறுதி 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத மாதிரி பிட்டாரி கோல் சில மாதிரி. ஏ கடவி இந்த பாரு, இன்னமே மருந்து மாத்திரைன்னு எப்பாவது வாய திறந்த இந்த சுருக்கு பையாலே உன்னை சுருக்கு போட்டுருவாங்க. காசு இருக்குது. காசு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். பயமுறை கழுது. ஊதுபத்தியா கட்டோட கொளுத்தி வச்சுட்டாப்புல இருக்கு. அந்த கடை பூ மொத்தமும் தலையில தான் இருக்கு. பால் சாப்பிடுங்க. என்ன மச்சான் முத்து முத்தா வேர்க்குது? மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? இப்படித்தான் அடிக்கடி வருமா? வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போவோம். வேண்டாம், நாளைக்கு பட்டணத்துக்கு போய் நல்ல படிச்ச டாக்டரா பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா மச்சான்? இல்ல பிள்ளை, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும். அப்ப படுத்துக்கங்க.
உட்காருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இருங்க. டாக்டரியா, அவருக்கு குணமாயிடுங்களா? இது ஒரு பெக்யூலியர் கேஸ். இந்த கேஸ் கியூர் ஆகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. நான் எழுதி கொடுத்திருக்கிற மருந்த அவர் தவறாம சாப்பிட்டுட்டு வந்தா குணமானாலும் ஆகலாம். அவருக்கு என்னங்க டாக்டரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு காளை அடக்கும் போது அவருக்கு பலமா அடிபட்டு இருக்கு. சரியா வைத்தியம் பார்க்காதனால அவருடைய உயிர்நிலை பாதிக்கப்பட்டது. வாங்க அண்ணே, நம்ம கவுண்டர் தானே அண்ணே. கோவத்துல ஏதோ 4 வாரத்தை திட்டி விட்டாரு, நாம தானே பொறுத்து போறோம். சரிதான் போப்பா. அட வாங்க அண்ணே. வர முடியாதியா? அட வேலையமா வேலை பேசிக்கிட்டு இருக்காரு, என்னால வேலை செய்ய முடியாது, அவ்வளவுதான். கையோட கூட்டு வர சொல்லிருக்காருண்ணே. வாங்க அண்ணே. எங்க டவுனுக்கா போயிட்டு வரீங்க? ஆமா. நீ என்ன தண்ணி பாய்ச்ச போல? போங்க அண்ணே. அந்த பெரிய கவுண்டர்கிட்ட மனுஷனான வேலை பாப்பான். ஏன் என்னாச்சு? ஓட்ட கவலை கொடுத்து உச்சிக்குள்ள தண்ணி பாய்ச்ச சொன்னா எப்படின்னு முடிகிற காரியமா? ஆமா அண்ணே. இவர் என்ன மாடா மனுஷனா? அட மாடுதான் இருக்குன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். வேலைக்கு உதவாத அந்த ஓட்ட கவலைய முதல்ல தலையை சுத்தி வீசி எறிய சொல்லுங்க, அப்புறமா வர்றேன். சரி சரி, நான் கவுண்டரை பிறகு வந்து பார்த்து பேசிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. அவர் தான் சொல்லிட்டாருல, அப்பவே போயிருந்தா இந்நேரம் 2 ஏக்கரை பாஞ்சிருக்கும். நட நட நட. மச்சான் என்ன கொஞ்சம் மச்சான் என்ன யோசனை? சோத்த பார்த்து தின்னுங்க. இல்ல, முருகப்ப சொன்னது என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ அவர் சொன்னதான் நியாயமா படுது. வேலைக்காகாத ஒண்ணு வச்சுக்கிட்டு யார்தான் மாரடிப்பாங்க? வேற மாத்திக்கிறதா நல்லது. அப்ப வேற மாத்திக்கிறதுல உனக்கும் சம்மதம் தானே? மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மாத்திக்கோன்னு சொல்றேன். மச்சான், சோறும் கையுமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி மச்சான் உங்களுக்கு மனசு வந்தது? இதுக்குள்ள எரியாத விளக்கு. நான் இருக்கிறதுல யாருக்கு என்ன புண்ணியம் உள்ள? அப்படி சொல்லாதீங்க மச்சான். பச்சை மண்ணு எப்படி வேணாலும் ஒட்டும். ஆனா கண்ணால கட்டிக்கிட்ட பொண்ணு சுட்ட மண்ணு மாதிரி உதிர்ந்து போகுமே ஒழிய மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது. கேவலம் ராத்திரில சித்த நேரம் கிடைக்கிற சுகம், அது ஒண்ணுதான் வாழ்க்கையா? நீங்க பாடுபட்டு பசியோட வரும்போது பக்கத்துல உட்கார்ந்து வாய்க்கு ருசியா வயிறார சோறு போடுறதுலயும், ஓஞ்சி வரும்போது உங்க கை கால் அமுக்கி விடுறதுலயும் இல்லாத சுகம் வேற எதுல மச்சான் கிடைக்க போகுது? பொண்ணா கொடுக்கிற சுகம் பெருசு இல்ல தாண்டி. ஆனா நீ பொண்ணுங்கிற சுகமே பிள்ளை பத்துக்கிறதுல தாண்டி இருக்கு. அதை கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே நான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். உங்களுக்கு சீக்கிரமே நல்லாயிடும். எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க மச்சான், சாப்பிடுங்க. சீக்கிரம் வாடு. அது ஆறு மச்சான் கணக்குல சீனுவா? ஆமா, ஏதோ காணாதது கண்டுட்ட மாதிரி காலையில இருந்து குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். சின்ன சிறுசுல இருந்து பழகின பழக்கமாச்சே. அங்க பட்டணத்துல ஆறு ஏது கொலை ஏது? ஏம்புல, அங்கதான் கடல் இருக்க. அங்கெல்லாம் குளிக்க விட மாட்டாங்களாம், போலீஸ் புடிச்சுக்குமா. ஒரு 2 பேருக்கு தாட்டும்ல. ஓ சீனு மச்சான், அவரை வேட்டி துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன கண்ணம்மா, தாளிச்ச சாப்பாடா இல்ல தயிர் ஊறுகாயமா? டேய், போய் உன் பழாய மாட்டிட்டு வா, இல்ல வேட்டி இருந்தா எடுத்து கட்டிட்டு வரா. டேய் சும்மாறா,
சாயங்காலம் வரைக்கும் வேற எந்த வேலையும் இல்ல, இங்கே நீச்சல் தான். அதுக்கு இல்லடா, புள்ள ரொம்ப வெக்கப்படுறா. இது வெக்கமா? இங்க பாரு. ஓ, இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோமணம் கட்டே திரிறானே, பிறந்தது பாக்குறல்ல, அதெல்லாம் வெக்கமா தெரியலையா? அட நீயும் கோமணம் கட்டியிருந்தா பரவாயில்ல, கட்டிக்கிட்டின்னு கண்டது கடையில போட்டுக்கிட்டு தான் வெக்கப்படுறா. போய் வேட்டி கட்டிட்டு வா. இங்க பாரு, இங்க பாரு. நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணடா, எனக்கு பெரிய தலைவேதனையா போச்சு. சரி சரி, சோத்த போடு. அதான் லுங்கி கட்டு வந்துட்டல, இனி என்ன வெக்கம் சொல்றா? டே போடுல, அதான் லுங்கி கட்டிட்டு வந்துட்டானே. மரவா சிரிக்கிறியா? அதான் சிரிக்கிறது நான் இப்ப நல்லா சிரிச்சுடு. இவனுக்கு வயசாயிருக்க ஒளிய இன்னும் விவரம் பத்தாது பிள்ளை, எல்லாத்துலயும் குழந்தையாவே இருக்கான். என்னம்மா பீளமேட்டுக்காரமா வாங்க. புது பொண்ணுங்கன்னா எப்படா இருட்டு விழுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடா விளக்க தொடச்சிட்டு இருக்கிய? அது சரி, உன் புருஷனுக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ கொடுத்த மீன் குழம்ப என் புள்ள ஒருத்தனே அம்புட்டையும் கொண்டான்னு சாப்பிட்டுட்டான். இந்தா, இது என்னதுங்க? நம்ம தோட்டத்து மல்லிகைப்பூ, தலை நிறைய வச்சுக்க. எனக்கு வேண்டாம். என்னது பூ வேண்டாமா? இந்த பாரு புள்ள, சுமங்கலி பொண்ணு பூ வேண்டாம் சொல்லக்கூடாது, தெரியுமில்ல? ஏன் புள்ள, உனக்கு என்ன ஆச்சு? வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது ஓரியாட்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வேண்டாம். இந்த பாரு புள்ள, பகல்ல எல்லா புருஷமாரும் பொண்டாட்டிக்கிட்டு கொஞ்சம் வெறப்பாதான் நடந்துக்குவாங்க. ரவைக்கு சீவி முடிச்சு சிங்காரிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? நான் வாரேன் புள்ள. சுப்பையா, நீயும் கொஞ்சம் நேர்ந்து போப்பா. புதுசா வண்டியில பூட்டினா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும். பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து. நான் வாரேன். கண்ணம்மா, என்ன மச்சான்? இங்க வாவுல. என்ன மச்சான்? பூவை என் புள்ள மாடத்திலே போட்டு வச்சிருக்க. வேண்டாம் தான். சுமங்கலி பொண்ணு பூவை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு வெள்ளச்சிலக்காரமா சொன்னாங்கல்ல? அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம். புருஷனை தின்ன தாண்டி பூவும் போட்டு வேண்டாம்னு சொல்லுவான். ஐயோ மச்சான், நான் வேண்டாம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி விதவிதமா அர்த்தம் எடுத்து பேசுறீங்களே. மல்லிகைப்பூ வாசனை மனசு கெடுக்குங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கும் ஆசையா சீவி சிங்காரிச்சு தலை நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும். ஆனா அத பார்த்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க. அப்புறம் ஆம்பளையா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க. அப்படி ஒரு வேதனைய உங்களுக்கு தரக்கூடாதுன்னு தான் நான். கண்ணம்மா, சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான். நம்புங்க. கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட குறை இருந்தா காட்டிதான் என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் குத்தமா படுது. இனிமே என் ஆயுசுக்கும் உன்னை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் கண்ணம்மா, தப்பா பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு.
இருக்கு. கொண்டா. நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இது என்ன உத்தியோகம்? காலையில வைத்திருக்கிட்ட ஒரே தகராறு, சோறு வேணான்னு கோச்சிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம். அதான் அப்புறம் நானே சமையல் பண்றேன். சரி சரி, நான் தாளிச்சு கொடுக்குறேன். கொண்டா. அது இன்னார வேலை பார்க்கறது நானு. கடைசியில் வந்து பேர் எடுத்துருந்தீங்க. பேசாம வேடிக்கை பாரு. என்ன சின்னது பேசாம என்ன? பேசாம இரு. இன்னைக்கு நம்ம சமையல் தான். சும்மா வேடிக்கை பாரு. பாரு, எல்லாருக்கும் இன்னைக்கு பேதியா போகுது. அப்புறம் வைத்தியத்துக்கு உங்க அப்பாட்ட போய் நிக்கணும். சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசு. கண்ணம்மா வாடா, கரெக்டா சோத்து நேரத்துக்கு வந்துருவியா? வா. ஏமுல என்ன அவனை வேலை செய்ய விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருக்க? நான் இவ்வளவு சொன்னேங்க, அதுதான் கேட்க மாட்டேங்குது. இல்லடா சுப்பையா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறாக்கி போடுன்னு கேட்டேன். ரோட்ல போறவங்க போடுறதுக்கு நான் மடமான்னு கேட்டது. ஆனால் தான் அப்புறம் நானே சமையல் பண்ணிக்கிறேன். ஏடி அப்படியா சொன்ன? அவனை யாருன்னு நினைச்ச? உனக்கு அந்த அளவுக்கு துவராய் போச்சா? டேய் மடையா, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன்டா. கண்ணம்மா என்ன அப்படி சொல்லுமா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. சரியான லூசா இருக்கேடா. என்ன மன்னிச்சிரு புள்ள. அவனை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சுட்டேன். பரவாயில்ல விடுங்க. 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். சரி சரி நட்ரா, என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா வாடா இருப்பாங்க. பாவம் கண்ணம்மா, 4 நாளைக்கு காது கேட்குதா இல்லையோ. சரியான செமடியா கண்ணம்மா. சீனு, பேசாம சாப்பிடு. கூட அப்படியே விடுறா. அவளை கண்ணாலம் கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சதில்ல தெரியுமா? இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன். என்ன நீ வச்ச குழம்பு எப்படி இருக்கு? எந்திரா, எந்திரி எந்திரி. உனக்கு எதுக்குடா அந்த உத்தியோகம்லாம்? போடா போய் கட்டில உட்காரு. எவ்வளவு சீக்கிரம் வேற நல்ல குழம்பா வச்சு அவனுக்கு சோத்த போட்டு எனக்கு கணத்தடி கொண்டு வா.